வெளில எல்லாம் தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேங்க. அக்கம் பக்கத்துல கூட விசாரிச்சு பாத்துட்டேன். ஆனா எங்கேயுமே அவ இல்லங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே. சரி சரி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாம இரு. நான் நான் பாத்துக்கிறேன். வை. என்னங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரி, நீ பயப்படாம இரு. ஆ. என்னாச்சு டாக்டர்? எனக்கு ஒன்றும் புரியல சார். டாக்டர், எதுக்கும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. சார் ஒரு நிமிஷம். ஹலோ. என்ன டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஏய் ஏய், உனக்கு நேரங்காலமே இல்லையா? ஏ, உன் குழந்தை காணோன்னு டென்ஷன்ல இருக்கியோ? பதட்டப்படாத டாக்டர், உன் குழந்தை பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு. வாய பொளக்காத. நீ என்ன பண்றனா, எனக்கு சேர வேண்டிய 45 லட்சம் ரூபாவை எடுத்து ரெடியா வச்சுக்கோ. நான் அடுத்து ஃபோன் பண்ணி எப்போ எங்க வரணும்னு சொல்லுவேன். உடனே வந்து என் பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை தூக்கிட்டு போ. ஏய், திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அதான் பேங்க்ல 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்கல, அதுல இருந்து எடுத்து கொடு. ஏய், பேங்க்ல 2 கோடி இருக்கிற இது பாரு, இப்ப நான் சொன்னதை மீறி புத்திசாலித்தனமா பண்றேன்னு போலீஸ்க்கு போன, அப்புறம் உன் பொண்ணோட பணத்தை கூட உன் கைக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன். ஏய், பணம் கொடுக்கலன்னா என் குழந்தைய கொன்னிடுவேன்னு மிரட்டுறா சார். ஆமா டாக்டர், உங்களுக்கு 2 கோடி ரூபாய் லோன் வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. சார், உங்களுக்கு தான் ஃபோன் வந்தது. நீங்க இல்லைன்னு தான் நான் அட்டென்ட் பண்ணேன். சாரி சார். சார், அன்னைக்கு ஒரு நாள் இந்த காஞ்சனா என் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்ப இந்த சுதா என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தா. நான் வர்றதுக்குள்ள காஞ்சனா என் போனை அட்டன் பண்ணி அவகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. அவ என்ன பேசினான்னு எனக்கு தெரியல சார். மைனஸும் பிளஸ் ஆயிடுச்சு. புரியலையா? நான் அந்த காஞ்சனா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க இருந்திருக்கான்னு சொல்லல. இந்த மாதிரி மொத்தமா பணம் வரட்டும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்பதான் அந்த சுதாவோட தொடர்பு இவளுக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த கிரிமினலும் இந்த கிரிமினலும் ஒன்னா கை கோத்துட்டாங்க. டாக்டர், இதை இப்படி விடக்கூடாது. வாங்க போலாம். ஏய் சும்மா இரு. டேய் கை எடுத்து வாடா. குடு. கட்டு கட்டு. ஏய் சத்தம் பாரு. நல்லா கட்டு. ஏய், வாய மூடிட்டு அமைதியா இருக்கணும். கத்தன தொலைச்சிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட், நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நான் கொஞ்சம் அவசரமா வெளியில போகணும். அதனால என் பங்கை கொடுத்துட்டா நான் கிளம்பிடுவேன். என்ன ஃப்ரெண்ட், இப்பதானே விதை விதைச்சிருக்கோம். அறுவடை முடிஞ்சாதானே பங்கு பிரிக்க முடியும். இல்ல ஃப்ரெண்ட், இது வரைக்கும் தான் நம்ம அக்ரிமெண்ட். இதுக்கப்புறம் காசாக்க வேண்டியது உங்க வேலை. என் பங்கை கொடுங்க, நான் போய்கிட்டே இருக்கேன். எங்க ஃப்ரெண்ட் போக போறீங்க? மும்பைக்கா இல்ல டெல்லிக்கா? டேய்,
என்னடா அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? கொண்டு வாங்கடா. டேய், எங்க போக பாக்குற? டேய், எப்படியே சேர்த்து அந்த கட்டி கயிறு போடுங்க. உட்காருமா. ஹேய், நீ என்ன அவ்வளவு பெரிய கிரிமினலா? எப்படி எப்படி? பெரிய காரு, அதுல நிறைய டீசல். அத ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல டிரைவர் வேணுமா? உன் திட்டம்லாம் நல்லதா இருக்கு. ஆனா உன் ஆள் இருக்கானே, போய் காரை புக் பண்ணாம பாரு, அங்க தாண்டி கோட்டை விட்டுட்டான். இது ஏன் ராஜ்யம்? எனக்கு தெரியாம ஒரு எறும்பு கூட வெளியில போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. நான் கூட வராத நம்ம பணத்துக்கு இவன் நல்ல ஐடியா கொடுத்தாலே பேசாம இவ கேட்ட பங்க கொடுத்துடலாம் தான் இருந்தேன். ஆனா எப்போ நீ என்னை ஏமாத்த திட்டம் போட்டியோ அப்பவே நான் உஷாராயிட்டேன். அத புரிஞ்சுக்கிட்டு நீயும் பாதியில எஸ்கேப் ஆயிடலாம் தான் பார்த்த. ஆனா உன் கவனம் பூராவும் என்ன ஏமாத்தி மொத்த பணத்தையும் அடிக்கிறதுல தான் இருந்தது. நீ எவ்வளவு பெரிய கிரிமினலா வேணா இருந்துட்டு போ, ஆனா உன்ன அந்த நட்ராஜ் எவ்வளவு நம்பனா? அவனுக்கு நீ துரோகம் பண்ணலாமாடி? ஏய், துரோகத்தை பத்தி நீ பேசுறியா? உங்க அப்பா கிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் தான் நடராஜ் கொடுத்துட்டான்ல, அப்புறம் ஏன்டி இன்னும் அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஹேய், அது என் தொழில் திறமடி. நீ மட்டும் என்ன பெரிய ஒழுங்கா? எங்க அப்பா நட்ராஜ் கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது அவரோட டார்ச்சரை நட்ராஜாலேயே ஒரு கட்டத்துல தாங்கிக்க முடியாமதா எங்க அப்பாவை தீத்து கட்ட விஷ ஊசி போட்ட தயாரானாரு. ஆனா அவர் போட்டது விஷ ஊசியே கிடையாது, சாதாரண வைட்டமின் ஊசிதான். சந்தர்ப்பத்தை பார்த்து அந்த நேரத்துல அத மாத்தினது யாரு? நீதானே? அதுவும் நீ என்ன நல்ல நோக்கத்திலேயே ஊசிய மாத்தின? எங்க அப்பாவை பொழைக்க வச்ச அதே நேரத்துல எங்க தான் கொலை பண்ணிட்டோமோங்கிற குற்ற உணர்ச்சியோட நட்ராஜ் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ அத வச்சு நட்ராஜ் பிளாக்மெயில் பண்ணது பணம் பறிக்கலான்ற ஆசையில தானே? என்னடி முறைக்கிற? எப்போ உன் மேல ஒரு சின்ன பொறி தட்டிச்சோ அப்பவே உன் ஜாதகமே என் கைக்கு வந்துருச்சு. நீ யாரு, என்ன, கோயம்புத்தூர்ல என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்த, உன் மேல போலீஸ்ல என்ன கேஸ் இருக்கு அப்படின்னு ஒண்ணு விடாம அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சிருச்சு. சரி, அமைதியா அடுத்து என்ன பண்ணுன்னு யோசி. நான் ஆபரேஷனோட அடுத்த செக்ஷனுக்கு போறேன். என்ன முழிக்கிற? அதான் நான் போய் நட்ராஜ் கிட்ட பணம் வாங்குற வேலையை ஸ்டார்ட் பண்றேன். என்ன டாக்டர், என்னாச்சு? காசு ரெடியா? ச்சே, 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் இவனை காணோம். ஹலோ, சொல்றா, என்னாச்சு? அவன் வந்துட்டானா? இல்ல பாப்பா, நீங்க சொன்ன இடத்துல நின்னுட்டு இருக்கேன். இன்னுமா அவன் வரல? இல்ல. நீ ஒன்னும் தூங்கிடல? இல்ல பாப்பா. சரி, கவனமா இரு. தூரத்துல அவன் காரை பாக்கும்போதே எனக்கு போன் பண்ணு. சரி பாப்பா. அப்புறம் அவன் கார்லயோ
இல்ல அவன் காருக்கு பின்னாடி டிக்கிலியோ இல்ல வேற ஒரு வண்டியிலயோ அவனை தவிர வேற யாரு வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே பாப்பா. நான் எதுக்கு சொல்றேன்னு புரியுதா? அந்த டாக்டர் வேற ஏதாவது பிளான் பண்ணாலும் பண்ணிருக்கலாம். போலீஸுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. விடு பாப்பா, பாத்துக்கலாம். இது நாம எத்தனை இடத்துல பண்ணிருக்கோம். ஜாக்கிரதையா இரு. எதுக்கும் இன்னொரு ஆள் அனுப்பட்டுமா? பாப்பா தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இது சப்ப மேட்ரு, நான் பாத்துக்கிறேன். ம். ஏய், இப்ப எதுக்கு நீ சும்மா அழுதுகிட்டே இருக்க? எனக்கு டாய்லெட் போகணும். டேய், இவள டாய்லெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா. என்ன காஞ்சனா, ரொம்ப அமைதியா இருக்க? உனக்கு ஏதாவது வெளியில போகணுமா? போகணும்னா தைரியமா என்கிட்ட சொல்லு. ஆனா நான் கண்டிப்பா விட மாட்டேன். கோவப்படாத காஞ்சனா. இதுக்கே கோவப்பட்டா எப்படி? இன்னும் நீ எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த நட்ராஜ் வந்து அவன் பணத்தை கொடுத்துட்டு குழந்தைய கூட்டிட்டு போனதும் உனக்கு ஒரு வேடிக்கைய காட்டுறேன். அப்ப நீ இன்னும் கோவப்படுவ. காஞ்சனா, நீ கோவப்பட்டா ரொம்ப அழகா இருக்க. என்ன சிரிக்கிற? நான் உன்ன மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துட்டு வந்தவ. ஆனா உன் அளவுக்கு யாரும் இந்த மாதிரி ஆட்டம் போட்டதில்ல. எதுக்கும் ஓட்டத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோ. நான் ஏன் சொல்றேன்னா, நீ நினைச்சிட்டு இருக்க கிளைமேக்ஸ் வராம வேற ஏதாவது கிளைமேக்ஸ் வந்தா அதை உன்னால தாங்கிக்க முடியாது. என்ன சொன்ன நடக்காதா? நான் நினைக்கிறது நடக்காதா? பாக்குறேன்டி, எப்படி நடக்காம போகுதுன்னு பாக்குறேன். ஏய், ஏன் இவ்வளவு நேரம்? சீக்கிரமா கட்டு. ஆன்ட்டி எனக்கு பசிக்குது ஆன்ட்டி. ஏய், நான் என்ன ஹோட்டல்ல வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்? அதெல்லாம் உன்னை பெத்த உங்க அப்பனுக்கு தெரியணும். புள்ள பசியோட அழுதுகிட்டு இருப்பாளே, உன்னை காப்பாத்த நேரத்தோட பணத்தை வந்து கொடுத்து காப்பாத்தி இருக்கணும். ஆன்ட்டி ரொம்ப பசிக்குது ஆன்ட்டி. டேய், ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு போ. சரிம்மா. இது பார், இனிமே பசிக்குது, டாய்லெட் வருது, அது இதுன்னு ஏதாவது சொன்ன அப்படியே குத்தி. நிறுத்துங்க. சுகி, மம்மி, டாடி. என்னங்க? சுகி, என்ன காஞ்சனா, எப்படி இருக்க? ஒரு கொலைகேஸ்ல நாம 2 பேரும் ஏற்கனவே சந்திச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நடராஜ் சார் உங்க அப்பா கிட்ட வாங்கின பணத்தை செட்டில் பண்ண பிறகும் மறுபடியும் அவரை கேட்டு டார்ச்சர் பண்ணிருப்ப. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுங்க. நிப்பாட்டுமா. அதோட மட்டும் இல்லாம இப்போ அவர் பொண்ணை கடத்தி கொண்டு வந்து பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியே. சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. கிளம்பு கிளம்பு. எந்திரி எந்திரி எந்திரி. வா. என்ன பாக்குற? கிளம்பு. வா உஷா. ஆனந்த், என்னாச்சு? பிரியாக்கு சீரியஸா இருக்கான்.
சாரி, பிரியா நம்மளை விட்டு போயிட்டா. இவ என் அண்ணன் பொண்ணுதான் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் இவளை உண்மையிலேயே என் பொண்ணாதான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இவளுக்கு இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. காலையில இருந்து வீட்டுலதான் இருந்தேன். பிரியாவும் வைதேகியும் கண்ணாமூச்சி ஆடிட்டு இருந்தாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. நீங்க விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ, கால் தவறி படிக்கட்டுல விழுந்து உடனே தூக்கிட்டு வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அதுல ஒண்ணு, இந்த கெட்டதுலயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பிரியாவுக்கு சுயநினைவு வந்துருச்சு. பிரியாவுக்கு சுயநினைவு வந்த உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா சுயநினைவு வந்த உடனே அவ என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, அத்தை என் குழந்தை எங்க, என் குழந்தை எங்கன்னுதான். எல்லாருக்கும் இப்ப நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். பிரியா காலேஜ்ல படிக்கும் போதே ஒருத்தனை லவ் பண்ணிருக்கா. அவன் மூலமா கர்ப்பம் ஆயிட்டா. காதலிய கர்ப்பிணி ஆக்குனவனுக்கு அவளை மனைவியாக்க தெரியல. பாவம், பிரியாவை நிர்கதியா விட்டுட்டு அவன் எங்கேயோ போயிட்டான். 2 மாச கர்ப்பிணியா அவ ஒரு நாள் ராத்திரி என் வீட்டுக்கு வந்தா. பிரியாவை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் தான் அவளுக்கு நல்லபடியா பிரசவம் பார்த்தேன். அந்த பிரசவத்துல அவ சுய நினைவையும் கடந்த கால நினைவுகளையும் சுத்தமா இழந்துட்டா. இந்த நிலைமையில நான் இவளை கவனிக்கிறதா இவ பெத்த குழந்தைய கவனிக்கிறதா தடுமாறிட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அப்புறம் நான் என் மனச கல்லாக்கிக்கிட்டு அந்த குழந்தைய இதோ இங்க நிக்கிறாங்களே மதர், அவங்க கிட்ட கொடுத்து பாதுகாப்பா வளர்க்க சொன்னேன். நான் குழந்தைய தத்து கொடுத்துட்டாலும் அப்பப்ப ஆசிரமத்துக்கு போய் அவளை எப்படி வளர்க்கறாங்கன்னு கண்குளிர பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். பிரியாவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உயர்ந்த சிகிச்சையெல்லாம் கொடுத்தேன். அதன் பலனா நிகழ்காலத்துல நடக்கிறத கொஞ்சம் புரிஞ்சு நடந்தா. சின்ன வயசுல இருந்தே இதோ இங்க நிக்கிறானே இவன் அவ மேல உயிரா இருந்தான். அவளை நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு USA கூட்டிட்டு போயிட்டான். என்னதான் அவளுக்கு வேற இடத்துல ஒரு கல்யாணம் நடந்தாலும் தனக்கு ஏற்கனவே பிறந்த குழந்தை ஞாபகம் என்னைக்காவது அவளுக்கு திரும்பி நினைவுக்கு வரும்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அது இன்னைக்கு வந்தது. ஆனா அவகிட்ட உன் குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்கு, அது உன் கூட தான் ஆண்டி ஆண்டின்னு சுத்திக்கிட்டு இருக்கு நான் சொல்றதுக்குள்ள ஐயோ,
பிரியாவுக்கு அதிகப்படியான ரத்தம் போய் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. என்னால என் பிரியாவை காப்பாத்த முடியல. என்னால என் பிரியாவை காப்பாத்த முடியலையே. இப்ப எல்லாருமே நீங்க இங்க இருக்கீங்க. உங்க எல்லாரையுமே சாட்சியா வச்சுக்கிட்டு அவ குழந்தைய அவளுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா அதை பார்க்கத்தான் என் பிரியா இல்லையே. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இதோ இங்க நிக்கிறாளே வைதேகி, இந்த குழந்தைதான் அவ பெத்த குழந்தை. அவ 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை வைதேகி. வைதேகி இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்த குழந்தைக்கு அம்மா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவளுக்கு இன்னும் அப்பா யாருன்னு தெரியல. அவளோட அப்பா வேற யாரும் இல்ல, நான் தான். எஸ் டாக்டர், அந்த குழந்தை எனக்கும் பிரியாவுக்கும் பிறந்த குழந்தை தான். காலேஜில் எத்தனையோ பேர் பிரியா பின்னாடி சுத்தினாங்க. ஆனா அவ அமைதியா இருந்த என்ன நேசிக்க ஆரம்பிச்சா. எங்களோட காதல் என் ஃப்ரெண்டு நடராஜ்க்கு மட்டும்தான் தெரியும். அப்படி யாருக்கும் தெரியாம வளர்ந்த காதல்ல நாங்க ஒரு நாள் எல்லை மீறிட்டோம். அந்த சிச்சுவேஷன்ல தான் எனக்கு மேல் படிப்புக்கான ஆர்டர் எல்லாம் வந்துச்சு. நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா பிரியா தான் என்னை பத்தி கவலைப்படாதீங்க, என்ன ஆனாலும் சரி, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொன்னா. நானும் அவ பேச்சை நம்பி அரகுற மனசோட தான் வெளிநாட்டுக்கே போனேன். திரும்பி வந்து பார்க்கும்போது அவளை பத்தி எந்த தகவலும் இல்லை. அவ இருந்த வீடு, காலேஜில் கொடுத்த அவ ஊர் அட்ரஸ், எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்துட்டேன். அலைஞ்சதுதான் மிச்சம். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நான் படிச்ச படிப்பை ஏழை மக்களுக்கு பயன்படணுங்கிறதுனால நான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் தொழில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். சூழ்நிலையால அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணிக்க நேர்ந்தது. அதுக்கப்புறமா சத்தியமா என் மனசால கூட அர்ச்சனாவுக்கு நான் துரோகமே நினைச்சது கிடையாது. இப்ப எல்லாரும் முன்னாடியும் என் மனைவி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அர்ச்சனா என்ன மன்னிச்சிரு. இதெல்லாம் தெரிஞ்சா எங்க உன்னால தாங்கிக்க முடியாம போயிடுமோன்னு தான் உன்கிட்ட சொல்லாம இருந்துட்டேன். இப்ப சொல்றேன், இந்த வைதேகி என் மகதான், எனக்கும் பிரியாவுக்கும் பிறந்தவதான். இதை எந்த கோர்ட்ல வேணாலும் வந்து சொல்லுவேன். குழந்தையோட தாய் தகப்பன் உயிரோட இருந்தோம் இந்த குழந்தை இத்தனை நாள் அனாதையா ஆசிரமத்துல வளர்ந்துட்டு வந்திருக்கு. நீதான் இனிமே இந்த குழந்தைக்கு அம்மாவா இருந்து பாத்துக்கணும். ப்ளீஸ். எப்போ உங்க மேல இருந்த குற்றச்சாட்டை தைரியமா பகிரங்கமா ஒத்துக்கிட்டு இவங்க எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டீங்களோ அப்பவே நான் உங்களை மன்னிச்சிட்டேங்க. இந்த விஷயம்லாம் தெரிய வரதுக்கு முன்னாடியே நான் வைதேகிய சட்டப்பூர்வமா தத்தெடுக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஆண்டவன் இவளை இப்ப என் சொந்த பொண்ணாவே ஆக்கிட்டான். வைதேகி, உங்க அப்பா கிட்ட போமா. சொல்றேன்ல, போமா. உன் அப்பாடா அது. போடா. அங்கிள். நான் அங்கிள் இல்ல, டாடி. ஆன்ட்டி.
பாட்டி இல்ல அம்மா.